ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறீங்க. அதாவது வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒரு வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தை தான் பார்க்குறோம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் நேயர்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன். இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி அநேக விஷயங்களையும் அநேக முழு விவரங்களையும் எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பதிவுகள் தங்களுக்கு எடுத்து உரைக்க உள்ளேன். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தங்களிடம் உரையாட இருக்கின்றேன். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புது வீடு ஒன்று கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டவுட்டு. அதாவது இதை என்கிட்டயே சில பேர் கேட்டிருக்காங்க. இருந்த எல்லாத்துக்கும் சொன்னது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு வீடு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறது உத்திர நட்சத்திரத்தில் பண்ணலாமா, உத்திர நட்சத்திரத்தில் பண்ணுறது சாத்தியப்படுமா, உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரமாச்சே அப்படிங்க. அதாவது ஒரு சில பேருக்கு உத்திர நட்சத்திரங்கிறது பிடிக்காது. சரிதானா? ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திர நட்சத்திரம் என்பது பிடிக்காது. உத்திரம் என்றால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது சூரியனுடைய நட்சத்திரம் ஆகும். ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசங்கிறது தாராளமாக பண்ணலாம், பால் காய்ச்சலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்கிறார். அவர் அது போக இன்னும் சில டவுட்டுகள்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. அதாவது புது வீடு ஒன்று கட்டி கிரகப்பிரவேசம் என்று பண்ணினால் உத்திர நட்சத்திரத்தில் தாராளமாக செய்யலாம், தப்பொன்றும் கிடையாது. இப்படி உத்திர நட்சத்திரத்தில் தாராளமாக கிரகப்பிரவேசம் பண்ணலாம், பால் காய்ச்சலாம், புதுமனை புகுவிழா போகலாம், தப்பொன்றும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய ராசி நட்சத்திரப்படி பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரங்கிறது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு செட் ஆகாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த உத்திர நட்சத்திரத்தில் அவர் பால் காய்ச்சினது ஒரு சிறப்பாக இல்லாமல் இருக்கும். இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வீட்டுக்கு பார்த்திங்க கிரகப்பிரவேசம் சொன்னால் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், வாஸ்து முறைப்படி செய்ய வேண்டிய மாதங்கள், நாட்கள், நட்சத்திரங்கள், இந்த விதிமுறைகள்லாம் இருக்குது. குரு சுக்கிரன் அஸ்தமனம், இதில் நிறைய விவரங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ யாருமே அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சரிதானா? அதாவது வாஸ்து முறைப்படி பார்க்கணும்னு சொன்னால் அது கணக்குகள் வேறு இப்போவும் இருக்கிறாங்க. அந்த முறைப்படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னிடம் தேதி குறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு முகூர்த்த நாளை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரிதானா? எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடு தான். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாருக்கும் அமைந்து விடாது ஐயா. சொந்த வீடு என்பது பார்த்திங்க அப்படின்னா அநேக பேருக்கு கனவாக தான் இருக்கோ தவிர நினைவில் நிஜத்தில் நடக்கவில்லை. இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குழிப்பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறைகளில் நாங்கள் அமைத்து தருகிறோம். இப்போ நீங்கள் எந்த ஒரு கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் தாராளமாக எங்ககிட்ட கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய பில்டிங்கில் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். உங்களுக்கு கட்டிட பிளான்கள் எதுவும் தேவை என்றால் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு கொண்ட நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதில் இடம்பெற்றுள்ள நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதாவது கிரகப்பிரவேசம் என்பது உத்திர நட்சத்திரத்தில் தாராளமாக செய்யலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த உத்திர நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா இன்னும் சில விவரங்கள்லாம் இருக்குது. எல்லா விவரங்களையும் ஒரே பதிவில் எடுத்துரைக்க இயலாது.
நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் வாஸ்து சாஸ்திர பகுதி என்ற தலைப்பில் இந்த வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒரு வீட்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நாட்களை விரிவாக எடுத்துரைக்கப்படும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.